2013 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஜி என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பங்குல கிட்டத்தட்ட 75 லட்சம். அந்த 75 லட்சம் இன்னைக்கு 30 லட்சம் ஆயிருக்கு. இதை அந்த இன்வெஸ்டருடைய பையன் ரெட்டிட்டில் ரொம்ப கிளியராக போட்டிருக்காரு. 13 வருஷத்தில் 50% கீழே இறங்கியிருக்கு. நீங்கள் இந்த 50% கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. ஒரு விஷயம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. தயவு செய்து கூகுள் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு 2 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் சொல்கிறேன் பாருங்கள். பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இந்த 2 ஃபண்டில் எந்த ஃபண்டு பிக் பண்ணியிருந்தாலுமே 2013 இதே 75 லட்சத்தை அதில் போட்டிருந்தாருன்னா இந்நேரம் அவர்கிட்ட ஏறக்குறைய 7 கோடி கையில் இருந்திருக்கும். 30 லட்சம் எங்கே இருக்குது, 7 கோடி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த விஷயம் யாருப்பா சொன்னது அப்படின்னு கேட்டால் அவரோட அங்கிள் சொல்லியிருக்காரு. யாரோ போகிறான் வர்றவன்லாம் சொல்கிறான். அதை நம்பி இவர் இந்த பங்கில் போட்டிருக்காரு. இதே விஷயம் இன்றைக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய கால்ஸ் வருது. ஐடிசியில் 20 லட்சம் போட்டிருக்கேன், ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், ஐடிஎஃப்சி இதில் மொத்தமாக சேர்த்து 50 லட்சம் போட்டிருக்கேன். இதை விற்கலாமா வாங்கலாமா? எந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாரோ அவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். அவங்க யாருமே தன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நம்ம எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். தயவுசெய்து ஃப்ரீயாக கிடைக்காது. ஸ்டாக் அட்வைசரி வேணும் அப்படின்னு சொன்னாலுமே செபி ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக் அட்வைசர்ஸ் இருக்காங்க. தயவு செய்து அங்கே போங்க. இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணுமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போனீங்கன்னாலும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் 2013 இப்போ வரைக்கும் 75 லட்சத்துலேருந்து 7 கோடி ரூபாய்க்கு வர முடியுது. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய ஒரு, நீங்கள் பிஇடி எனி மியூச்சுவல் ஃபண்டுங்க நீங்கள் எங்கே போட்டிருந்தீங்கனாலுமே ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன்ஸு இந்த 13 வருஷத்தை எடுத்துருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜனங்க கிளியராக கம்ப்ளீட்லி தே ஆர் நெகேட்டிங். அது மைண்டுக்குள்ளார வர்றதே கிடையாது. பிஇடி எனி இன்ஃப்ளூயன்சர்ஸ் 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி என்ன அவங்களோட போர்ட்ஃபோலியோ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, ஏஐ கிட்ட போடுங்க, என்ன ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். தயவு செய்து உங்களுடைய டைமை வீணாக்காதீர்கள். இப்போ நீங்கள் இதே மாதிரி 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சத்தை நீங்களே போட்டிருக்கீங்க, இல்லை எவனா இன்ஃப்ளூயன்ஸை சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எங்கேயுமே நகராது. நமக்கு நிறைய பயாஸ் இருக்குது. அந்த பயாஸை உடச்சிக்கிட்டு நம்ம வெளில வரமாட்டோம். பி கிளியர். அடுத்த 10 வருஷத்தில் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத கிளியராக டார்கெட் பண்ணுங்கள். சரியான இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் கெட் அன் அட்வைஸ் ஆர் எல்ஸ் கிளியர் அப் யுவர் போர்ட்ஃபோலியோ.